கெடும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடன் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 12 ராசிகளில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசியினுடைய குரு பெயர்ச்சி பலன்களை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதை பொறுத்து கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த ரிஷப ராசியினருக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தந்திருக்கும் அப்படிங்கிறதையும் அதிலிருந்து வெளிவருவதற்கான சில வாய்ப்புகள் இந்த வருட குரு பெயர்ச்சியில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். அதே போல் இந்த வருட குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் தரவிருக்குது அப்படிங்கிறதையும் அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல மாற்றங்களையும் வழிபாடுகளையும் கூட இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதை பொறுத்து இந்த வருடம் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக இருக்குது. அப்போது மேஷ ராசி அப்படிங்கிறது ரிஷப ராசியினுடைய 12வது இடமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது கடந்த வருடம் அப்படிங்கிறது விரய குருவாக இருந்த ஒரு அமைப்பாக இருந்தது. இந்த வருடம் அப்படிங்கிறது தன்னுடைய ராசியிலேயே சஞ்சரிக்க போகுது. அப்போ ரிஷப ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருட குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்போது கடந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது விரய குருவாக இருந்த காரணத்தினால என்ன மாதிரியான பாவகங்களை அந்த குருவினுடைய பார்வை பார்த்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை கொடுத்திருக்கும், அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருட குரு பயிற்சியில் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அப்போ கடந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது விரய குருவாக இருந்திருக்கு. குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சுப நிகழ்ச்சிகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது. பெரிய பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த குரு தான். அப்போ சுப நிகழ்ச்சிகள், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குரு அப்படின்னு சொல்லக்கூடியது பணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தங்க நகைகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த குரு தான். இது மாதிரியான நல்ல விஷயங்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குருவினுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல சில பிரச்சனைகளையும் கடந்த ஆண்டுல இந்த ரிஷபராசினர் சந்திச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா விரய குருவாக இருக்கு இல்லையா? அப்போ விரய குரு அப்படிங்கிறப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசினர் கடந்த குரு பயிற்சியில சந்திச்சிருப்பாங்க. அப்போ ரிஷபராசிக்கு மேஷ ராசியில குரு இருந்து விரய குருவாக இருக்கும் பொழுது எது மாதிரியான பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வையாக வரக்கூடியது 5, 7, 9. அப்போ மேஷ ராசியிலிருந்து கடந்த ஆண்டில் 5, 7, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகங்கள் வந்து ரிஷபராசிக்கு 4, 6, 8 அமையக்கூடியது. அதாவது மேஷ ராசியிலிருந்து குருவினுடைய பார்வை 5, 7, 9 அப்படின்னு வரும் பொழுது ரிஷபராசிக்கு 5ஆம் பார்வையாக குரு வரும் பொழுது 4ஆம் பாவகத்தையும், அதே போல 7ஆம் பார்வையாக குரு வரும் பொழுது 6ஆம் இடத்தையும், அதே போல 9ஆம் பார்வையாக மேஷராசியிலிருந்து குரு பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு அது 8வது இடத்தையும் குறிக்குது. அப்போ போன வருட குரு பயிற்சியில விரய குருவாகவும் இருந்து 4, 6, 8 அதனுடைய பார்வை அப்படிங்கிறது பதிந்திருக்கு. அப்போ 4 அப்படின்னு சொல்லக்கூடியது வீடு வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாயார் சுகஸ்தானமும் அதே 4வது இடம் தான். அதே போல் 6 அப்படின்னு சொல்லக்கூடியது கடன், நோய், வம்பு வழக்குகள், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே போல் 8 அப்படின்னு சொல்லக்கூடியது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதுதான் ஆயுள் ஸ்தானமும் கூட, மறைவு ஸ்தானமும் கூட. இது மாதிரியான அமைப்புகளை குருவனுடைய பார்வை பார்த்திருக்கு. அப்போ கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது விரய குருவாகவும் இருந்து 4, 6, 8 பதிந்திருக்கு. அப்போ 4ஆம் இடம் சொல்லக்கூடியதுல ரிஷபராசினர் கடன் வாங்கியாவது கடந்த வருடத்தில் வீடு வண்டி வாகனங்களை அமைச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கும். நிறைய ரிஷபராசினருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தியிருக்கும். நோய் அப்படிங்கிறதுல மருத்துவ செலவு சார்ந்த விஷயங்களையும் சில செஞ்சிருப்பாங்க. 8வது இடத்தையும் குரு பார்த்திருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய லாங் டைம் கமிட்மெண்ட்ஸை போன வருடத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மாதிரியான சூழ்நிலைகளில் கடந்த ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும். அதே போல் தேவையில்லாத கண்ட்ரோல் பண்ண முடியாத செலவுகள் அப்படிங்கிறதும் கடந்த குரு பயிற்சியில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுலேருந்து சில மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சில மாற்றங்களை இந்த வருடத்தில் இந்த ரிஷபராசினர் சந்திக்க போகிறீங்க. அப்போது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கே குரு பயிற்சியாக இருக்குது. தன்னுடைய ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது ஜென்ம குருவாக இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்போது ஜென்ம குருவாக வரும் பொழுது கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதும் உண்டு. அதே போல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் கொஞ்சம் டென்ஷனோடு சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய லாங் டைம் கமிட்மெண்ட்ஸை இந்த ஆண்டுலையும் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ரிஷபராசியிலிருந்து குரு பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது 5, 7, 9. அப்போ ரிஷபராசியிலிருந்தே பார்வை அப்படிங்கிறது அதே 5, 7, 9 அமையுது. அப்போது 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய
சொல்லக்கூடியது களத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது. 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம். அப்போ இது மாதிரியான ஸ்தானங்களை பாவகங்களை இந்த குரு பெயர்ச்சியில் பார்க்கவிருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குது. அப்படிங்கிறதுனால பூர்வீகத்திலிருந்து சொத்து பத்துக்களை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசினருக்கு கண்டிப்பாக பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் ஏற்பட்டு கூட அது மாதிரியான விஷயங்களில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த வருட குரு பயிற்சியில் 5, 7, 9ஆக அதனுடைய பார்வை இருக்கும் பொழுது 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது பூர்வீகத்திலிருந்து சொத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசினருக்கு பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய முயற்சியின் மூலமாக அந்த பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசினருக்கு உண்டு. அதே போல இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி தம்பதியினராக இருக்கும் பொழுது இந்த ஆண்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஆண்டு குழந்தை பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. அதே போல இந்த 7ஆம் பாவகத்தையும் குரு பார்க்குது. அப்படிங்கிறதுனால ரிஷபராசினராக இருந்து குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகளாக பிரச்சனைகளாக இருந்த தம்பதியினர் கூட இந்த ஆண்டு ஒற்றுமையோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு உண்டு. அடுத்ததாக 9ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போ இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தை வழி, தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர், தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பாக்கியமாக கருதக்கூடிய அனைத்து விஷயங்களையும் குறிக்கக்கூடியது இந்த பாக்கியஸ்தானம். அப்போ தந்தை வழியில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் உதவிகள் அப்படிங்கிறதும் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு. இப்போ தந்தை வழியில நீங்க ஏதாவது ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அல்லது சொத்துக்களை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட தந்தை வழியில உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு குரு பயிற்சியில கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதே போல தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாகவும் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க ஏதாவது தொழில் ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ தந்தை அல்லது தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் கிட்ட ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கூட இந்த ஆண்டு குரு பயிற்சியில் கண்டிப்பாக அதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னே சொல்லலாம். அப்போ 5, 7, 9 அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த குரு பயிற்சியில் ரிஷப ராசியிலேயே ஜென்ம குருவாகவும் இருந்து 5, 7, 9ஆக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. அப்போ ஜென்ம குருவாகவும் இருந்து 5, 7, 9ஆக இருக்கக்கூடிய அந்த பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே தான் சொல்லணும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வீக சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் 9ஆம் இடம் சொல்லக்கூடியதும் தந்தை வழியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ பூர்வீகத்தில் இருக்கக்கூடியது தந்தை வழி அப்படின்னு வரும்பொழுது இந்த தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களை பெறக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசினருக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சியில் உண்டு. அதே போல் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய உதவிகள் அப்படிங்கிறதும் ஆதாயங்கள் அப்படிங்கிறதும் இந்த ஆண்டு அதிகபட்சமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஆண்டு குரு பயிற்சியிலேயே 4ஆம் இட பார்வை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வண்டி வாகனங்களையும் சொத்துக்களையும் அமைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடந்த ஆண்டிலே ஏற்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு லாங் டைம் கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லாதவர்களுக்கு கூட இந்த ஆண்டு பாக்கியஸ்தானத்தினுடைய பார்வை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சொத்துக்களையும் வண்டி வாகனங்களையும் அமைச்சிக்கக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசினருக்கு கண்டிப்பாக உண்டு. இப்போ இது மாதிரியான நல்ல ஒரு அமைப்பை தான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்கு கொடுக்கவிருக்குது. ஆனாலும் கூட ரிஷபராசினராக இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கக்கூடிய நபராக நீங்க இருக்கும் பொழுது உங்களுடைய திசா புத்தி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்க ஜாதகப்படி செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஜாதகப்படி திசா புத்திக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது உண்டு, முக்கியத்துவம் அப்படிங்கிறதும் உண்டு. அப்போ திசா புத்தி என்னவாக இருக்கு அப்படிங்கிறத ஜாதகத்தினுடைய நிலையை அறிந்து அதன் அடிப்படையில் சில வழிபாடுகளையும் சில முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும். அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அதன் அடிப்படையில் சில முயற்சிகளையும் நல்ல வழிபாட்டு முறைகளையும் கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆண்டு குரு பயிற்சியில் இந்த ரிஷபராசினர் என்ன மாதிரியான வழிபாடுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குரு பெயர்ச்சியினுடைய பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இந்த ரிஷபராசினருக்கு இந்த ஆண்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்ய முடியாத ரிஷபராசினர் கூட இந்த ஆண்டு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க. இது மாதிரியான ஒரு வழிபாடு அப்படிங்கிறது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களையும் சில யோகங்களையும் பாக்கியங்களையும் உங்களுக்கு அமைத்து தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது. அதே போல் 9ஆம் இடத்தையும் பார்க்குது அப்படிங்கிறதுனால சூரிய வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்களையும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடையும் பெருமாள் தாயாராக இருக்கக்கூடிய வழிபாடுகளையும் கண்டிப்பாக நீங்க எடுத்துட்டு வரும்பொழுது இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.